ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் கடை புழுங்கல் அரிசியை வச்சு ஒரு டேஸ்டியான சாஃப்டான கார கொழுக்கட்டை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய டைம் நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது அது சூடு ஆறிட்டாலே ரொம்பவே ஹார்டாக மாறிடும். ஆனால் இந்த கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள், எத்தனை மணி நேரம் இருந்தாலும் அதே சாஃப்ட்னஸோடு இருக்கும். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 கப் ரேஷன் கடை புழுங்கல் அரிசியை தண்ணியில் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அரிசி எல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப அரிசியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப மைய அரைச்சிட்டா கொழுக்கட்டை வந்து பிசு பிசுன்னு இருக்கும். அதே மாதிரி ரொம்ப அரிசியாகவே இருந்தால் கொழுக்கட்டை வந்து நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மாவோட பதம் இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை சேர்த்ததுக்கப்புறமா இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை இருந்தால் நீங்கள் அதையே சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லாததுனால நான் வறுத்து எடுத்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலெல்லாம் நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ வந்து இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதுக்கு மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டைக்கு தாளிப்பு ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு வந்து நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வேர்க்கடலை சேர்க்கறதுனால நான் கடலைப்பருப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேர்க்கடலை சேர்க்கலைன்னா கடலைப்பருப்பு அதிகமாக சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஓரளவு கடலைப்பருப்பு செவந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடலை எல்லாமே நல்லா செவந்து வர அளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வேர்க்கடலையை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொழுக்கட்டை சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற பருப்புலாம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த வெங்காயம் எண்ணெயிலேயே வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் போல் வதக்குனாலே வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடும். இப்போ வெங்காயம்லாம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா கெட்டியாக வந்துடும். நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட கவலைப்பட தேவையில்லை. நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கும்போது நம்மளுக்கு நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். அதனால் மாவு தண்ணியாக இருக்கேன்னுலாம் ஃபீல் பண்ணாதீங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட நம்ம ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிண்டி விட்டுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு நல்லா கெட்டியாக வந்துடும். இப்போ கரண்டியை வச்சு நல்லா இந்த மாவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் பருப்பு எல்லாமே இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே இந்த மாவு வந்து நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ வந்து பாருங்கள் நம்ம மாவு வந்து எவ்வளோ கெட்டியாக வந்திருக்குன்னு. இது வந்து நம்மளுக்கு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து நல்லா ஆற விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு கொழுக்கட்டை பிடிக்கும்போது சூடு இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து மாவெல்லாம் நல்லா ஆறி இருக்குது. இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு கொழுக்கட்டை எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் வேணும்னா சின்னதாக உருட்டிக்கோங்க, பெரிய சைஸ் வேணும்னா பெருசாக உருட்டிக்கோங்க. நம்ம பெருசாக உருட்டும் போது நம்மளுக்கு வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம சின்ன சின்னதாக உருட்டும் போது நம்மளுக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிடி கொழுக்கட்டை மாதிரி வேணும்னா கூட அது மாதிரி கூட நீங்கள் பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம பச்சரிசியில் கொழுக்கட்டை செய்யும்போது நிறைய டைம் வந்து அந்த கொழுக்கட்டை வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இது மாதிரி புழுங்கல் அரிசியில் நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது நம்மளுக்கு ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொழுக்கட்டை ஆறுனதுக்கப்புறமா ஹார்டாக இருக்குமோன்ற பயமே வேணாம். ஆறுனதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் இந்த கொழுக்கட்டை வந்து சாஃப்டாகவே இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நான் இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம வேக வச்சிடலாம்.
ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு இட்லி பிளேட் வச்சுக்கோங்க. இட்லி பிளேட் வச்சதுக்கப்புறமா அதில் நம்ம பிடிச்சு வச்சுருக்க கொழுக்கட்டை மாவுகளை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக கொழுக்கட்டை செஞ்சுருக்கிறதுனால எனக்கு இந்த ஒரே பிளேட்டில் இடம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 2 பிளேட்டில் கூட செஞ்சுக்கலாம், இல்லை 2 பேட்சாக கூட செஞ்சுக்கலாம். இப்போ கொழுக்கட்டைலாம் சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கொழுக்கட்டை வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான கார கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கொழுக்கட்டையே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடம்பிடிக்காமல் சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடனே இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.